22ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இங்கே ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்கிறது இங்கே பொருந்தவே பொருந்தாது என்று அநேகர் சுட்டி காண்பிக்கிறார்கள். இங்கே விஷயம் என்னன்னா, இயேசு அந்த அத்திமரத்தை சபித்தார். சபித்ததை சீஷர்கள் கேட்டார்கள். அடுத்த நாள் வரும்போது சீஷர்கள் அதை குறித்து ஆச்சரியப்படுறார்கள். ஆச்சரியப்பட்டு பேதுரு பேசுகிறார், ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று. இது நிமித்தமாக தான் இயேசு சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாருங்கன்னு. அதனால தான் பொருந்தாதுன்றாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில் அப்படி சொல்லுகிறது பொருந்தாது. அவர் என்ன சொல்ல வர்றாராம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று சொல்ல வர்றாருன்னு சொல்கிறாங்க. தேவனுடைய விசுவாசம் என்கிறது என்ன, அது எப்படிப்பட்ட பண்புகளால் நிறைந்திருக்கிறது, வாட் ஆர் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய விசுவாசம்னா என்ன, அதில் முதல் காரியத்தை மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் கவர் பண்ணுறேன். இதில் தேவனுடைய விசுவாசத்தில் முதல் காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இயங்குகிறதுன்னு சொன்னால், all natural things are subject to a higher order of spiritual things. எல்லா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதை காட்டிலும் உயர்ந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, கீழ்ப்படியக்கூடியவைகளாக இருக்கிறது, அதன் வல்லமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. காண்பிக்கிறேன் பாருங்க, 2 கொரிந்தியர். இது ரொம்ப பெரிய பிரின்சிபல், இது நல்லா டீல் பண்ணது. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் அத்திமரத்திட்டு பேசுகிறாரு. இதன் அடிப்படையில் தான் நமக்கு சொல்கிறாரு மலையை பார்த்து சொல்லுன்னு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்னு நமக்கு சொல்லி தர்றாரு. எதன் அடிப்படையில், ஏன் அப்படி சொல்லுன்றார், ஏன் மலையை பார்த்து பேசுன்றாரு? ஏன்னா இயற்கை உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஆவிக்குரியவைகளுக்கு கட்டுப்படுகிறது. ஆவிக்குரியவைகள் இயற்கை உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் வல்லமை வாய்ந்தவை. இது நம்மளா பார்ப்போம், வசனத்திலேருந்து பார்ப்போம். இப்போ எங்கேருந்தியா வருதுன்னு கேட்கலாம் நீங்கள். பார்ப்போம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 17-18 வசனங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. உடனே எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னையா அது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பாருங்க, இயற்கை உலகம் என்கிறது நம் கண்ணால் காண்கிற உலகம் இல்லையா? 5 சென்சஸ், இந்த 5 ஐம்புலன்கள்னால காண்கிற அறிந்து கொள்ளக்கூடிய உலகம். அப்போ இது காணக்கூடிய உலகம். ஆவிக்குரிய உலகம் என்கிறது நாம் இந்த 5 ஐம்புலன்களினால் காண முடியாத உலகம். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய உலகம்ங்கிறது கண்ணால் பார்க்க முடியாதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் வேற எதன் மூலமாகவோ பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சொல்லுகிறது காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல. அதுதான் நல்லா பார்க்குறோமே, காணப்படுறது தான் நல்லா பார்க்குறோம். அதை பார்க்குறதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அது எப்படி காணப்படாதவைகளை நோக்கி இருக்க முடியும்? காணப்படாதவைகளை எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறத பார்க்காம, இந்த கண்ணுக்கு தெரியறத பார்க்காம காணப்படாதவைகளை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்க முடியுமா? எப்படி நோக்கி கொண்டிருக்க முடியும்? எப்படி அதை பார்க்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத எப்படி பார்க்கறது? நாம் 2 உலகத்தோடும் உறவு வைத்திருக்கிறோம். ஒன்று, நாம் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் இல்லையா? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிக்குதேமுக்கு இயேசு சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கவன். அங்கேட்டா, ஐயோ எப்படி மறுபடியும் பிறக்கிறது, எனக்கு வயசு 50 ஆச்சு, இப்போ போய் தாயின் வயிற்றில் போய் திரும்பவும் மறுபடியும் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுனா எப்படி? ஜலத்தினால் பிறக்கிறதுனா குழந்தை பிறக்கும்போது தண்ணியில் இருக்குதுன்றாங்க, வயிற்றில் இருக்கும்போது தண்ணியோடு சேர்ந்து தான் வருது. அப்போ ஜலத்தினால் பிறக்கிறதுனா அந்த மாம்ச பிறப்பை சொல்லுகிறது. ஆவினால் பிறக்கிறதுனா ஆவியானவருடைய கிரியின் மூலமாக ஒருவன் மறுபிறப்பை ஆவிக்குரிய விதத்தில் அடைவது இல்லையா? அப்போ ஒரு மாம்சத்தின்படி பிறந்தவன் எவனும் ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேணும். மறுபடியும் பிறக்கலாம் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொன்னார். அப்போ மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கிறது, ஆவியின்படி பிறக்கிறதெல்லாம் ஆவியாக இருக்கிறது சொன்னார். அப்போ நாம் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம், அதனால் மாம்சமாகவும் இருக்கிறோம். ஆனால் ஆவியின்படி பிறந்ததுனால நாம் ஆவியாகவும் இருக்கிறோம். 2 உலகத்தோடு ஈடுபாடு இருக்கிறது நமக்கு.
2 உலக காரியங்களும் புரியுது. அதான் பிரச்சனை. இப்போது 2 உலக காரியம் புரியுது. ஆனால் இந்த உலக காரியங்களில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம். நம்ம அந்த உலக காரியங்களை பற்றி ஒன்றும் அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகம் காணப்படுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது. அந்த ஆவிக்குரிய உலகம் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். அது காணப்படாத ரீதியில் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியார். எங்கே பார்க்குறது புது சிருஷ்டி? அவன் உள்ளே இருக்கிறான். ஆவியில் ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அது பேசுகிறது. ஆனால் அந்த வேத வசனத்தில் அநேக காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. ஏன்னா அவள் மாம்சத்தின்படி இதை விளங்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். அப்போ காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்போ என்ன சொல்லுது? சிலர் உபத்திரவத்தினோட போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன உபத்திரவமோ, ஒருவேளை சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ சில உபத்திரவங்கள் இந்த உபத்திரவத்தினோட போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த உபத்திரவத்திலிருந்து மீளுவது, எப்படி இந்த உபத்திரவத்தை ஜெயிப்பது, எப்படி இந்த உபத்திரவத்தை மேற்கொள்வது? ஏசு அங்கே சொல்கிறாரு, மலை குறுக்க இருந்துன்னா மலையை பார்த்து நீ பேசுன்றாரு இல்லையா? அதுபோல் இங்கே ஒரு போதனை கொடுக்கப்படுகிறது. எப்படி இதை மேற்கொள்கிறது? ஒரு பிரச்சனை, உபத்திரவம், இது எப்படி மேற்கொள்கிறது? சொல்கிறாரு, காணப்படுகிறவர்களை பார்த்து கொண்டிருக்காத, காணப்படாதவர்களை நோக்கி இருந்தால் இது அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறிடுது. நிறைய பேருக்கு இது உபத்திரவம் மட்டும் இல்லை, ரொம்ப பாரமான உபத்திரவமாகவும் இருக்குது. எப்படி அது பாரமான உபத்திரவமாச்சு? இதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் பாரமான உபத்திரவமாச்சு. இந்த உபத்திரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால, கண்ணில் பார்க்குறதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால, கையில் ஒன்றும் இல்லைங்க, வெறுங்கையே பார்த்துட்டு இருக்கிறது, ₹1 தான் இருக்குதுங்க, அதை கொஞ்சம் ஓரமாக வைங்களேன். அதையே பார்த்து அதை பார்த்து பார்த்து என்ன ஆக போகுது? அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறது. அதை போய் எல்லார்ட்டையும் சொல்கிறது, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. இல்லை குடும்ப பிரச்சனை அல்லது வியாதி பிரச்சனை, அதுனா அதையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கும்போது என்ன ஆகிடுது? அது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமாக இல்லை, அது ரொம்ப ரொம்ப நாள் தங்கக்கூடிய ரொம்ப பாரமான உபத்திரமாக மாறிவிடுகிறது. அது லேசான உபத்திரமாக எப்படி மாற்றுறது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக மாறுகிறது. அப்போ உபத்திரவத்தை லேசாக்குறது என்ன? உபத்திரவத்தின் நடுவே போகும்போது அதை லேசாக்குகிறது என்ன? உபத்திரவத்தின் மத்தியில் போய்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும்? காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை நோக்கி கொண்டு. காணப்படாதவைகள் எப்படி பார்க்குறது? காணப்படுறது எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். காணப்படாதவைகள் எப்படி பார்க்குறது? பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னு இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னாலே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வச்சதுனால அதை இயற்கை உலகத்தில் கொண்டு வந்து வைக்க முடியல. ஏன்னா உலகம் இருந்தால் தானே வைக்கிறதுக்கு. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே ஆசீர்வாதத்தை உண்டாக்கிட்டார். ஹலோ, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே நமக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உண்டாக்கிட்டார். அப்போ எங்கே வைப்பார்? உலகம் இருந்தால் தானே அங்கே வைப்பார். மனுஷன் இருந்தால் தானே கையில் கொடுப்பார். கையில் கொடுக்க முடியல, மனுஷன் இல்லை. உலகத்தில் வைக்க முடியல, இயற்கை உலகம் இல்லை. அதனால தான் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய ரீதியில் வைக்கப்பட்டிருந்தது. உலகம் உண்டான பிறகு, மனுஷன் உண்டான பிறகு அதை எடுத்துக்கலாமே. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் ஏசாயா 64 வாசித்து காண்பித்தேன். தேவன் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. அதை எடுத்து பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்கிறாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லை, காதில் கேட்டதும் இல்லை, எந்த மனிதனுடைய இருதயத்துக்கு அல்லது மனதுக்கு அறிவுக்கு தோன்றினதும் இல்லை. என்ன சொல்கிறாரு? இந்த கண்ணுக்கு, இந்த காதுக்கு, இந்த அறிவுக்கு இவைகளெல்லாம் விளங்குனது கிடையாது. ஏன்னா இது பார்க்கக்கூடிய ரீதியில் இல்லை, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது. நான் சொல்லுகிறேன், விசுவாசியினுடைய சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ரீதியிலே as spiritual realities they exist. ஆவிக்குரிய ரீதியில் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறத இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி இயற்கை ரீதியில் கொண்டு வர வேண்டும். இருக்கீங்களா? ஆவிக்குரிய ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணி இயற்கை ரீதியில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான் விசுவாசம். விசுவாசம் தான் இட்ஸ் a currency of exchange. மளிகை கடைக்கு போனால் காசு கொடுத்து தான் அரிசி மூட்டையை வாங்குகிறோம்.
இந்த கையில் அப்படி காசை கொடுத்தாலும் அந்த கையில் அவங்க மூட்டையை தருவாங்க. வேறு கதை பேசி வாங்க முடியாது, கண்ணீர் விட்டு ஒன்றும் வாங்கிட முடியாது. நல்ல சாப்பாடே இல்லைங்க அப்படின்னு ஒன்று வந்தால் மூட்டை எடுத்துன்னு போன்னு சொல்ல மாட்டான். ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் ஆவிக்குரிய விதத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரே அதெல்லாம் கணக்கில் வராது. விசுவாசம்தான் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் ரூபா நோட்டு மாதிரி விசுவாசம்தான் இட்ஸ் அ கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இங்கே எப்படி ரூபா நோட்டை கொடுத்தா தான் வேலை நடக்குதோ, பஸ்ஸில் ஏறி கண்ணீர் விட முடியாது. பஸ்ஸில் ஏறி ஒரு சாட்சி சொல்கிறேன் பிரதர், கண்டக்டர் பிரதர், கர்த்தர் அற்புத விதமாக என்ன நடத்தினாரு, கரெக்டாக பஸ் வந்தது பிரதர், என்ன இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அங்கே இறக்கி விட்டுருங்க பிரசவாகத்தில், கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன், இந்த பைபிளை பாருங்க பிரதர்னா முதல்ல இறங்குன்னு கையில். விசுவாசி கண்டக்டராக இருந்தால் கூட முதல்ல இறக்கி விட்டுருவார் இல்லையா? ஏன்னா காசு தான் முக்கியம் அவனுக்கு. காசை வாங்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுது, காசை வாங்க ஏற்ற முடியாது ஆளை, அதுதான் அதிகாரம் கொடுக்குது அதில் பயணம் பண்ணுறதுக்கு. அதே போல் நீங்கள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எதையும் பெற்று அனுபவிக்கணும்னா the currency of exchange is the faith, விசுவாசம் தான். அப்போ அதனால தான் என்ன போட்டு சொல்லியிருக்குது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், ரோமர் 10:17. அப்போ இந்த வேத வசனத்தினால எனக்கு விசுவாசம் வருது. எதை பற்றிய விசுவாசம்? தேவன் எனக்காக என்னவெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் எனக்கு வருகிறது. தினந்தோறும் இதை வாசிக்கிறேன், இதை தியானிக்கிறேன், இது என் காதுகளுக்குள்ளே போகிறது, இதை அறிக்கை செய்கிறேன். செய்ய செய்ய தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு எனக்கு உண்டாகிறது. தெரிஞ்சாதானே செக் எழுத முடியும். பேங்க்கில் 10 கோடி இருந்தாலும் நீங்கள் செக் எழுதலைன்னா ஒரு நயா பைசா கூட கையில் கிடைக்காது. ரொம்ப மோசங்க அந்த பேங்க் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு மெத்தட் வச்சுருக்கிறாங்க, பணத்தை போட்டால் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடில் எடுக்கணும்னு. செக் எழுதுனா தான் காசு கிடைக்கும் இல்லையா? இல்லைங்க நான் பேங்க் முன்னால் நின்று ஒரு கண்ணீர் விடாத குறை இல்லை, 3 நாளாக கண்ணீரில் இருக்கிற உபவாசத்தில் இருக்கிறேன் பிரதர். பேங்க்குக்கு உபவாசம்னா என்னன்னு வழங்காது. இப்போ கர்த்தரிடத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் அதெல்லாம் செல்லாது. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறதெல்லாம் இயற்கை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு த கரன்சி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஃபெய்த். முதல்ல விசுவாசத்தில் தெரிந்து கொண்டு எப்படி இதை கேட்குறது, எப்படி பெற்றுக்கொள்கிறது என்றதை கற்றுக்கொள் அப்படின்றாரு. அப்போ இது இல்லாமல் நடக்காது பாருங்கள். அதனால தான் கேட்கணும், கேட்டு அதனுடைய அறிவு வரணும், எப்படி கேட்குறது, எப்படி பெற்றுக்கொள்கிறது, எப்படி விசுவாசிக்கிறது எல்லாம் புரிந்து கொள்ளணும். அதனால சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவ்வளவு விரும்பி கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்ன இருக்குது, அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அது நமக்கு இருக்குது, ஏற்கனவே ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது, இயற்கை பிரகாரமாக அது உண்டாகும். நீங்கள் கையில் இல்லாதனால இன்னும் பெற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம் இல்லை, கையில் இல்லைனாலும் அங்கே இருக்குது, அது இயற்கை ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இருக்கீங்களா? ரொம்ப டீப்பாக போயிட்டு வரும் இல்லை, அப்படியே கேட்டிங்கன்னா வந்துடும். 18ஆம் வசனம் பாருங்கள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், லஞ்சனம் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ நான் கேட்குறேன், எது பெருசு? காணப்படுறவை அநித்தியமானவைகள்னா, அநித்தியமானவைகள்னால் தற்காலிகமானவைகள், இன்றைக்கி இருக்குது நாளைக்கு போகுது. காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்போ எது பெருசு? காணப்படாதவைகள் தான். அது கண்ணால் காணலைனாலும் கண்ணால் கண்ட காரியத்தை விட அது பெரியவைகளாய் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த கண்ணால் காணாத உலகத்திலிருந்து தான் கண்ணில் காணக்கூடிய உலகம் உண்டானது. ஆவியாக இருக்கிற தேவன் தான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டை, இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ ஆவி உலகம் மெட்டீரியல் வேர்ல்டை காட்டிலும், இயற்கை உலகத்தை காட்டிலும் மிகவும் வல்லமை வாய்ந்ததாய் இருக்கிறது. அப்போ காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள். அப்போ நான் சொல்லுகிறேன், வியாதி அநித்தியமானது, தற்காலிகமானது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். பண கஷ்டம் அநித்தியமானது. பண கஷ்டம் பிரதர், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் தாத்தா வர வரைக்கும் அப்படி இருக்காதீங்க, ஏன்னா அப்படி இருக்க வேண்டியதில்லை. இது தற்காலிகமானவைகள். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். எப்போ அது அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரமாக இருக்கிறது? இதையே பார்த்துட்டு இருந்த பண கஷ்டம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறோம், ஏழையாகவே இருக்கிறோம், ஏழை பிலிவர் பிரதர், நான் ஏழை விசுவாசின்னு சாட்சி சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணுங்க, இது அதிசீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவர்களை எப்படி பார்க்கறது?
அந்த காணப்படாத ரீதியில் வச்சிருக்கிறாரு, ஆவிக்குரிய ரீதியில் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நான் எப்படி காண்பது? எப்படி காண்பதுன்னா, அதை நான் காண்கிறதுக்காக தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இந்த புஸ்தகம் காணப்படாத ரீதியில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இங்கே வியாதியாக இருக்கலாம், ஆனால் இந்த புஸ்தகம் சொல்லுது காணப்படாத ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இருக்கீங்களா? அப்போ எதை பார்க்க போகிறோம்? சுகம் இல்லைன்றதை பார்க்கலாம், இல்லை குணமானேன்றதை பார்க்கலாம். உங்கள் சாய்ஸு. அங்கே தான் பிரச்சனை வருது. சிலர் ரொம்ப மாம்சத்துக்குரியவர்கள். அவர்கள் எது சுகமில்லைன்றதை பார்க்குறதுலேயே இருக்கிறாங்களே ஒழிய குணமானன்றதை பார்க்குற அவங்க இன்னும் பழக்கப்படவில்லை. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை. ஆவிக்குரியவர்களாக என்ன? இந்த வசனத்தினால் நிறைந்து சுகமில்லைனாலும் சுகமில்லைன்றதை பார்க்காம குணமானன்றதை பார்க்குறவர்கள் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவமாக அது மாறுகிறது. இப்போ ஆவிக்குரியவர்கள்லாம் யார்? வசனத்தை, அதாவது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்களுக்கு அதிக கவனம் செலுத்துகிறவர்கள் இல்லையா? ஏன்னா ஆவிக்குரியது தான் எல்லாத்தையும் இயக்குகிறது. நான் ஆளை பற்றி சொன்னேன் இல்லையா, உட்காந்துருக்காரு, ஆள் போயிட்டாருன்னா அந்த சரீரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு சேரில் ஒரு மாதம் உட்காந்துட வச்சிருக்க முடியாது. அவர் போயிட்டாரு, அவர் போன பிறகு இவரை தூக்கிட்டு ஓடுறோம் நம்ம சீக்கிரமாக. புதைக்கிறதுலேயே இருக்கிறாங்க 24 மணி நேரத்துக்குள்ள. ஏன்னு சொன்னால் நார ஆரம்பிச்சிடும். 4 நாள் விட்டா நார ஆரம்பிச்சிடும். ஏன் நாருது? நல்லா இருந்தாருங்க, பவுடர்லாம் போட்டு சென்டர்லாம் போட்டு ஷோக்காக இருப்பார் ஆள். ஷோக்காக இருப்பாருன்னா உள்ள ஆவி இருந்ததுனால தான் ஷோக்காக இருந்தார். வெளியே ஆவி இயக்கலைன்னா இந்த சரீரம் ஒன்றுமே கிடையாது. ஆவி தான் எல்லாத்துக்கும் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. ஆவி இயக்கலைன்னா சரீரம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஆவி போன பிறகு இந்த சரீரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் போட்டு வெறும் இங்கே பூசிகிட்டு இருந்தால் பத்தாது. நிறைய பேர் இங்கே பூசுறதுலேயே கவனமாக இருக்கிறாங்க. பூசுங்க வேணான்னு இல்லை, ஏன்னா எந்த ஒரு கட்டடத்தையும் பாழா போன கட்டடத்தை கூட கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா நல்லா தான் இருக்கும். லேசாக பட்டி கிட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கும், வேணான்னு சொல்லலை. ஆனால் இதே பூசி பூசி இருந்தால் உள்ளே இருக்கிற ஆளை விட்டுறாதீங்க. கோட்டை உள்ள கவனம் உள்ளே இருக்கிற ஆள் மேலே இருக்கட்டும். அவர் இந்த பில்டிங்கை காட்டில ரொம்ப முக்கியமான ஆள். ஹலோ, நல்லா அழகாக கட்டிடத்தெல்லாம் கட்டி போட்டு ஏசியெல்லாம் போட்டு எல்லாம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கடவுள் ஒன்றும் பிரசங்கம் பண்ணலன்னா என்ன ஆகுது? குளிர் காயத்துக்காக வர்றீங்க இங்கே. அதனால தான் இதெல்லாம் பெருசாக நாங்கள் பேசுகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் இங்கே நடக்கிறதுல எது முக்கியம்? இங்கே பண்ணப்படுகிற பிரசங்கம், இந்த தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கவனத்தை எங்கே செலுத்துகிறோம்? இந்த பில்டிங்கில் இல்லை. பில்டிங் நல்லா வசதியாக இருக்க வேண்டியது அவசியம்தான், அழகாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான். ஏன்னா டிவியில் வருது இப்போது. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லது தான். ஆனால் இந்த பில்டிங்குள்ளே உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்கள் ஜீவனையும் பலனையும் பெறுவது அவசியம். அதற்காக தான் இங்கே கட்டடம். இருக்கீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டீர்கள்? இங்கேருந்து வெளியே போனோடனே என்ன நினைக்கிறேன்? நீங்கள் எந்த மலையை சந்தித்தாலும், மலை போன்ற பிரச்சனையை சந்தித்தாலும் ஒரு காரியம் உங்களுக்கு நான் ஞாபகம் வர வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆவிக்குரிய உலகத்திலேருந்து வர்ற தேவனுடைய வார்த்தை. இது இயற்கை உலகத்தின் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. நாக்கு இயற்கை உலகத்தில் இருக்குது, வாய் இயற்கை உலகத்தில் இருக்குது. ஆனால் வார்த்தை எங்கேருந்து வருது? தேவ ஆவியினால் ஏவப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை பேசும்போது மலை கூட பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படும். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கு நேராக இந்த ஆவிக்குரிய சக்தியாகிய இந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ பிரச்சனைகள் அப்படி சந்திங்க. வெறும் உலக கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க, பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க. இந்த ஆவிக்குரிய உலகம், அங்கே இருக்கிற வார்த்தை, அது இருதயத்தில் இருக்குது. அதை பற்றிலாம் பேச போகிறேன். அந்த ரீதியில் சந்தியுங்கள். அப்படி சந்திக்கும்போது இந்த மலை ஒன்றுமே இல்லைன்றது போல் ஆகிவிடும். நம்ம எல்லாரும் கரைகளை ஒத்து கத்தரி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை தெளிவாய் அறிந்து கொள்ளும்படியாய்
எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்கள் விசுவாசத்தில் இருக்கிறது. எங்கள் விசுவாசம் இதை காட்டிலும் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இதை விளங்கி கொள்ள சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொருவருக்கும் அதை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும். வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.